அனைவருக்கும் வணக்கம். அண்மையில யாழ்ப்பாணத்துல நடக்கிற அரசியல் சார்ந்த சம்பவங்கள் ஆரோக்கியமானதாக படையில. இதுல சமூகம் சார்ந்து பணியாற்றுகிறவர்கள் என்ற அடிப்படையில நாங்கள் ஆழ்ந்த கவலை அடைகிறோம். ஏனென்றா நீங்க ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்தி சார்ந்த கூட்டங்கள் அல்லது பிரதேச இடங்கள் சார்ந்த அபிவிருத்தி சார் கூட்டங்களில அபிவிருத்தி விடயங்கள் கவனம் செலுத்தப்படுவதை விட ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சண்டைகள்லாம் அங்க பேசப்படுது. அதுக்கு அவ்வளவு மனிதவள ஆளணிய கொண்டு வந்து குவிச்சு போட்டு பிரதேச செயலகங்களையும் மாவட்ட செயலகங்களையும் குவிச்சு போட்டு தங்களோட தனிப்பட்ட சண்டைகளை செய்யறதுக்கு இல்லை. அங்க பெருமளவான அரச நிதி முடக்கப்படுது. அரச வளங்கள் முடக்கப்படுது. அரச வளங்கள் என்றது அந்த உத்தியோகத்தர்கள் வருவதற்கு பயன்படுத்துகிற வாகனங்கள், அவர்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம். ஸோ இதுகள் முடக்கப்படுது. இது என்னத்தை வெளிப்படுத்துதுன்னு சொன்னா, அரச சார்பிலையும் அல்லது சுயேட்சை குழுக்களிலேயும் இந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுமையற்றவர்கள் என்றது எங்களுக்கு வெளிப்படையா தெரியுது. என்னடா நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பாக தென்மராட்சி பிரதேச செயலகத்துல அல்லது பிரதேச ஆளுகைக்கு உட்பட்டு அல்லது அந்த தேர்தல் தொகுதி ஆளுகைக்கு உட்பட்டு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். இதுக்கு முதல் தென்மராட்சிக்கு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்ல என்ற கோஷங்களோட முன்வைத்தவர்கள் இப்போது 2 பேர் இருக்கணும். ஆனா 2 பேரும் வெளியரங்கில தங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளில முட்டி மோதிக்கொள்வதாக மக்களுக்கு காட்டிக்கொண்டு இந்த சோர்ந்து போன அரசியல் கலாச்சாரத்தை கடந்து செல்ல யோசிக்கணும். மக்களுக்கு எந்த நன்மைகளும் கிடைக்காம அல்லது தாங்கள் எந்த வாக்குறுதிகளை முன் வச்சு வந்தினமோ அந்த வாக்குறுதிகளை சற்றும் எட்டி பார்க்காம அவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களில தான் தங்களோட அரசியலை கொண்டு போற நாகரிகம் இருக்குது. இதை விட மிக மோசமான நாகரிகம் என்னண்டா, ஒரு இளைஞர் குழுக்களை தவறான வழிகளில முன்மாதிரியாக செயற்படுறது இன்னும் ஒரு மோசமான நாகரிகம். ஆகவே ஒரு படிச்ச சமூகம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாங்கள் வெறும் பாடசாலை அடைவுகளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள்கிட்ட இந்த ஆட்சி அமைப்பை தந்தா நாங்க எவ்வளவு மிக கேவலமாக அந்த ஆட்சி அமைப்பை நடத்தி காட்டுவோம் என்றதுக்கான ஒரு முன்னுதாரணம் தான் இந்த பாராளுமன்ற அபிவிருத்தி குழுவில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்ளுகிற விதம். இதுக்கு பின்னால சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மக்கள் எந்த பிரச்சனைய உன்னிப்பா அவதானிப்பினம் என்று சொன்னா, அவர்கள் என்னதான் தங்களுக்கு அடிப்படை தேவை அல்லது சாப்பாடு சாப்பிட வழி இல்லை என்றாலும் கூட அந்த அந்த நேரத்துல நடக்கிற உணர்ச்சிகரமான விஷயங்கள்ல அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சோ இங்கேயும் அந்த உத்தி தான் கையாளப்படுகிறது. தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கத்தால தமிழர்களினுடைய நிலங்கள் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினாலும் தொல்பொருள் திணைக்களத்தினாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்குது. தமிழ் மக்களினுடைய அடையாளங்கள் சிதைக்கப்பட்டு வரலாற்று உருமாற்றம் நடந்து கொண்டிருக்குது. அது இது ஒரு யுத்தம். உங்கள்ட்ட சண்டை போட்டு தான் உங்களோட உரிமைகளை அல்லது உங்களோட அடையாளங்களை பறிக்க வேணுமென்று இல்லை. இப்படி பறிச்சா கூட வரலாற்றுல சண்டை போட்டு ஆக்கிரமிப்புக்கு செய்யப்பட்ட நிலம் என்றது பதிவாகும். இது அப்படி அல்ல. இது எந்த சண்டையும் இல்லாம சத்தமும் இல்லாம ஒரு ஊடுருவல் முறை மூலம் வரலாற்றை அழிக்கிற அல்லது அடையாளங்களை ஆக்கிரமிப்பு செய்கிற ஒரு நிலைதான் இந்த நாட்டில நடந்து கொண்டிருக்கு. அதே ஒரு பக்கம் அரசாங்கம்
சுமூகமாக நடந்து கொண்டாலும், ஆனால் வடக்கு மாகாணத்தில அல்லது கிழக்கு மாகாணத்தில ஏற்கனவே பெருமளவான தமிழர்களுடைய நிலங்கள் வலிந்த குடியேற்றங்கள் மூலமும் ஆக்கிரமிப்புகள் மூலமும் கையகப்படுத்தப்பட்டதற்கு பிற்பாடு இப்போதும் தொடர்ச்சியாக அது நடந்து கொண்டிருக்கு என்ற அந்த பதிவை மங்க பண்ண வேணுமென்றா இப்படியான கேலி கூத்துக்கள் கண்டிப்பா அவசியம். ஆகவே இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அல்லது சுயேட்சையாக சில கொள்கைகளை முன்வச்சு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூத்துப்பட்டறையை தொடர்ந்து நடத்த வேண்டும். அப்பதான் நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தீங்கன்றதும், அந்த நோக்கத்தை நீங்க சரியா செய்யாம நீங்க கூத்துப்பட்டறை நடத்துறதையும் தமிழ் மக்கள் விளங்கி கொள்வார்கள். இல்லாட்டி உங்களோட சுயரூபங்கள் தமிழ் மக்களுக்கு தெரியாமலே போயிடும். அதே இன்றைக்கு வரைக்கும் தென்மராட்சி வைத்தியசாலையை நான் அப்கிரேட் பண்ணுவேன் என்று சொன்னார்கள். அந்த வைத்தியசாலை பக்கம் எட்டி பார்த்துமோ தெரியாது, அதுக்கு வழக்குகள் அதை விடுமோவும் தெரியாது. ஆனா இன்னும் தென்மராட்சியில எந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களையும் பங்களிப்பு செய்யப்பட இல்லை. அவை இங்க இந்த இன்டெலெக்சுவல் அனாலிசிஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுறது இல்லை. அதுக்கு காரணம் இந்த கூத்துக்களை போட்டு தங்களுக்கு 3 பேரையும் ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட்ல வச்சிருக்கிறது. தங்களுக்குள்ளேயே அடிபட்டு கொண்டு அந்த ஊடகவியலாளர்கள் இப்ப எல்லாரும் ஊடகவியலாளர்கள் கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா எல்லாரும் ஊடகவியலாளர்கள். அது நல்ல விஷயம். அது ஊடகத்துக்குரிய பண்புகளை அவர்கள் பின்பற்றினார்கள் என்றா நல்ல விஷயம். ஆகவே அவர்கள் இங்கு பிரதான தவறு செய்கிறார்கள். அவர்கள் இந்த மாதிரியான கேலி கூத்துகளுக்கு தங்களோட ஊடகங்களில முக்கியத்துவம் கொடுக்காட்டி இந்த ஆடுறாக்கள், பில்லுறாக்கள், முள்ளு பிராண்டி விளையாடுறாக்கள் எல்லாம் தங்களோட மூட்டைகளை கட்டி போட்டு பேசாம இருப்பினர். அப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தமிழரசு கட்சிக்கு இருக்கிற ஆளுமை பிரச்சனை தான், தலைமைத்துவ பிரச்சனை தான். இங்க இந்த ஊடகங்கள்லையும் ஆக்கிரமிப்பு செய்யறத பாப்பீங்க. அது உங்களுக்கு தெரியும். அதுல நான் தனிப்பட்ட ஊடகங்கள் இந்த பெயர்களை சொல்லி சட்ட சிக்கலில் நாங்கள் சிக்க தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் யார் யார் வச்சிருக்கணும் என்று தெரியும், யார் அரசியலுக்குள்ள கோலோச்ச விரும்பினவை என்று தெரியும். அவர்கள் இப்போது காற்று போயிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த மாதிரியான புல்லுரிவுகளை ஊடுருவ விடுவதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை விட்டு போட்டு தங்களோட தனிப்பட்ட பழிவாங்கல்களை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு பக்கிர புத்தி தான். ஏனென்றா எங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் அல்லது எங்களை தோல்வியடைய வச்ச மக்களை நேரடியாக பழிவாங்காம மறைமுகமாக பழி வாங்குறதுக்கு இந்த கூத்துப்பட்டவைகளை திரும்ப திரும்ப போட்டு கொண்டிருந்தா அப்ப தமிழ் மக்களின் உணர்வுகள் மழுங்கடிக்கப்படும். சோ இதுக்குத்தானே நீங்கள் வாக்கு போட்ட நீங்கள், ஆகவே உங்களை இப்படித்தான், இதைத்தானே நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் என்ற அந்த நோக்கில தான் இது நடத்தப்படுது. ஆகவே இது ஆரோக்கியமானதே இல்லை. சிலர் வரிவினம் இதுல கூத்துப்பட்டற போடுறது திரும்ப மாகாண சபைக்கு நாங்க வெட்டி விழுத்துவோம் என்று கொண்டு வரிவினம். அவன் வெட்டி விழுத்தல்கள் உங்களுக்கு தெரியும் தானே. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, வில்லேஜுக்கு ஒவ்வொரு இளைஞர் கழகங்களை நீங்க உங்களோட கிராம மட்டங்கள்ல இறங்க விடாம செய்யணும். இப்படியான ஆட்கள் உங்களோட கிராமங்களுக்கு வரைக்க, கிராமங்கள்ல வந்து உங்களோட பிரச்சாரங்களை மேற்கொள்ளேக்க உங்களை விளையாட்டு பொம்மைகளாக வச்சுக்கொண்டு உங்களை வச்சு பிழைச்சு கொண்டு இருக்கிற வேலைகளை நீங்க விடக்கூடாது. இத உண்மையில நீங்கள் வெண்ணில நீங்க நிறைய இடத்துங்கள்ல பாக்குற அந்த மக்களை கவனிக்காம விட்டினம் என்று சொன்னா அவர்கள் அந்த பிரதேசங்கள்ல போய் திரும்ப அவர்கள் பிரச்சாரம் செய்யறதுன்றது அந்த பிரதேசமே அனுமதிக்காது. இதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனால் இப்படித்தானே ஒரு ஆள் குழப்பினா தானே பிரச்சனை. மொத்த சமூகம் குழப்பின அல்லது மொத்த சமூகம் மீட்டிங்கு போட்டி அவர் யாருக்கு காய்ச்சி கொண்டிருக்கிறது. சோ அந்த மாதிரியான ஒரு நகர்வை நீங்க மேற்கொள்ள முடியும். அவே தென்மராட்சி மக்கள் மிக அவதானமாக இருக்கணும். ஏனென்றா இது உண்மையில கனவேர் தென்மராட்சி மக்கள் மீது குற்றம் சாட்டினா உண்மையில தென்மராட்சி மக்களின் வாக்களிப்பு வீதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மட்டும் இல்லை, இதுல
வைத்தியசாலையில சில உயர் அதிகாரிகளின் பழிவாங்கலுக்கு அல்லது உயர் அதிகாரிகளின் நிர்வாக விடயங்கள் பிடிக்காம அவர்களுக்கு எதிராக வேலை செய்கிறோம் அல்லது புரட்சியை ஏற்படுத்த போறார் புரட்சியாளர் என்ற ரீதியில வாக்களிச்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறார். இப்ப அவர் வந்துட்டு ஒரு தன்னுடைய பிரத்யேக பாதுகாப்பு கொடுத்த துப்பாக்கியை வச்சு கொண்டு தமிழ் மக்களின் மொத்த பாதுகாப்பையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்க முடியாது. அவர் இந்த மாதிரி எல்லாம் பகிரங்கமா சொல்ல முடியாது. என்னிட்ட துப்பாக்கி இருக்கு, நான் வந்தா சுற்றுவேன் என்று விரட்ட முடியாது. இதுல சட்டங்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இங்க சட்டவாளர்கள் ஏன் தங்களோட தனிப்பட்ட குடும்பங்களை இழுத்துக் கொள்வார்கள் என்றதுக்காக அவர்கள் ஒதுங்கி இருக்கணும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த சட்டவாளர்களின் அதை கவனத்தில் எடுக்க எனக்கு தெரியாது. ஆனா தமிழ் மக்களின் அல்லது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக யாரும் இருக்க முடியாது. அது மிக அறுத்த உறுதியாக நாங்கள் சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு போங்க, அது உங்களோட பிரச்சனை. ஆனால் தமிழ் மக்களினுடைய பாதுகாப்புக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பேரில அச்சுறுத்தலாக இருக்க முடியாதுன்றதை நீங்க ஞாபகத்துல உள்ளவணும். அதை நீங்க எந்த கூத்துக்களும் போடலாம், அது உங்களோட பிரச்சனை. இதுல ஒரு உளவியல் ஒண்ணு நடக்குது என்று சொன்னா, கல்வி கற்ற சமூகம் கீழ்மட்டத்துக்கு இறங்காது. ஆகவே நான் கீழ்த்தரமான அரசியலை, மிக மோசமான அரசியலை செய்து போட்டு போகலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு வளர்ந்து கொண்டு போகுது. இப்ப யாரும் திருப்பி கதைக்க பயப்படுவினம் என்ற ஒரு நிலைப்பாடு. இதுவும் ஒரு ஜனநாயக அச்சுறுத்தல் தான், மிக மோசமான அச்சுறுத்தல். ஒருவண்ட உயிராபத்துக்கு நீங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி விரட்டுறதை விட, ஏனைய ஆயுத குழுக்கள் செய்த வேலையை விட இது மிக பாரியமா அச்சுறுத்தலாக இருக்கும். ஒருதன் பேச்சு சுதந்திரம், அடிப்படை சுதந்திரத்தை கூட அச்சுறுத்துன்ற வகையில செயற்பட முடியாது. அதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க தேவையில்லை. அதே இவர்கள் வருவார்கள், திரும்ப வருவார்கள். பாருங்கோ, மாகாண சபைக்கு நாங்கள் நிற்கிறோம் என்று அதை மக்கள் பார்த்து கொள்ள வேணும். இதுல பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயற்பாடு முடுக்கிவிடப்பட வேணும். இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை ஒரு இனவாத அமைப்பாக காட்டப்படுது. அதுக்கு சில சமயங்களில அதுக்கு பின்னாலே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது அந்த தேர்தல் முறைகள்ல சில அரசியல் கட்சிகள் உள்ள புகுந்து செயற்படுகிறது இன்னொரு காரணமாக இருக்கலாம். அது சில நேரங்களில அந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயற்பாடுகள்ல அரசுக்கோ அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்கோ அச்சுறுத்தல்களை தரக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், நீங்க அறிவார்ந்த சமூகம், நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்க வேணும், தந்திரோபாய திட்டங்களை வகுக்க வேணும். எல்லா நேரமும் நாங்கள் கூச்சலிட்டு கொண்டிருந்து வேலை இல்லை. ஆனால் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு கட்டாயம் இருக்குது. ஏனென்றால் வாழ்வதற்கு மண் வேணும். வாழ்வதற்கு மண் இருந்தால் தான் நாங்கள் மிச்சம் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆகவே எதிர்க்க வேண்டிய விஷயங்கள்ல கட்டாயம் எதிர்க்க வேணும். அதே போல சில அரசு திட்டங்களை நீங்கள் உள்வாங்க வேண்டிய நேரத்துல உள்வாங்க வேணும். அது எது என்றதை நீங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்து பார்க்க வேணும். அதாவது எங்கட சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய விடயங்களை நாங்க செய்ய வேணும். என்னடா தமிழ் அரசியல்வாதிகள் அரசியலுக்காக செய்யணும். நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாறை எடுத்து பார்த்தாலே இந்த பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு காட்டின அரசியல்வாதிகள் இருக்கிறார். ஆகவே இதுல சிவில் சமூக அமைப்புகள் கொஞ்சம் விரைந்து நீங்கள் செயற்பட வேணும். சில பேர் தங்களுக்கு தாங்களே சிவில் சமூக அமைப்புகள் என்று வருவினா, அப்படி இல்லாம உண்மையில ரெப்ரசன்டேஷன் என்றது முக்கியம். அப்ப வில்லேஜ் ரெப்ரசன்டேஷனை நீங்கள் கூட்ட வேணும். கூடிய ஒரு சிவில் சமூகத்தை நீங்க அமைக்க வேணும். அதுல பெரிய அளவில் அரசியல் தலையீடு வரக்கூடாது. மக்கள் மையப்படுத்தப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை நீங்கள் முன்வைக்க வேணும். என்னோட அரசியல் ஊடுருவிச்சா சின்ன பின்னமாயிரும். இப்ப எங்களோட அரசியல் தலைவர்களுக்கே ஒரு நிரந்தர கூட்டு இல்லை. எங்கே நிக்கிறேன் தடுமாறிக்கொண்டு நிற்கிறேன், குறுக்க மறக்க ஓடிக்கொண்டு நிற்கிறேன். ஒருக்க 13வது திருத்தம் அன்பினம், அது பிறகு சமஷ்டி அன்பினம், அது பிறகு மாகாண சபையை வையுங்கோ அன்பினம், திரும்ப 13வது திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறவையும் சமஷ்டி ஆதரிக்கிறவையும் உண்டாச்செறிவினம், திரும்ப மாகாண சபை தேர்தல் வரப்போகுதுன்ற உடனே அலாப்பையிலாது திரும்ப
பிரிஞ்சு செய்வோம் என்பினும் இப்படி ஒரு கதிரை மைய அரசியல்லாம் இருக்குது. இதை நீர்வழிக்கு கொண்டு வரோம் என்ற பேரில இப்படி கூத்துப்பற்ற பொருளாக்களை நீங்கள் தெரிவு செய்யாம அந்த சிவில் சமூக அமைப்புகள் ஒரு பொதுமையான நீங்கள் யாரை தெரிவு செய்ய வேணும் என்று சொல்ல தேவையில்லை, யாருக்கு மக்கள் ஆதரிக்க வேணும் என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் பொதுவான நிலைப்பாட்டை, அதாவது நாங்க இந்த இந்த விடயங்கள் தமிழ் மக்களுக்கு முக்கியமானவை என்று சொன்னீங்கன்னா மக்கள் அதை பார்த்து அதுக்கான ஆதரவை வழங்குவினம். அவைய ஒருக்க நல்லூரை இடிக்க வேணும். இரண்டா அடிப்படையில பலிந்த குடியேற்றங்கள் அல்லது பலிந்த ஆக்கிரமிப்புகளுக்கும் ஒரு வணக்கஸ்தலங்களின் உருவாக்கங்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெரியாதவர்கள் தங்களை அறிவார்ந்த சமூகமாக காட்டிக் சில நேரம் இப்படித்தானே மனன் பாடம் செய்து கல்வி அடைவு மட்டங்களை பெற்றிருந்தா அந்த அடைவு மட்டங்கள்லாம் சமூகத்தின் கல்வியின் அடைவுகளாக கருதப்பட்டா ஒன்றும் செய்ய இயலாது. ஆனா பேந்து தெற்கில போய் இல்ல தமிழர்கள் வணக்கஸ்தலங்களை இடிக்கிறதுக்கு முற்படுகிறார்கள் என்ற இன்னொரு கருத்தியலை புகுத்தி இனக்குழப்பங்களை இன முரண்பாடு உருவாக்கக்கூடிய செயற்பாடுகள்ல ஈடுபடுகிறார்கள். அது அவர்களுக்கு நல்லம். ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் துப்பாக்கி கொடுத்தவர்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள். அது அவர்களின் சொகுசு வாழ்க்கை நல்லம். அது நாங்கள் தலையிடத்து இல்லை பர்சனல். ஸோ நாங்கள் எங்கட தமிழ் சமூகத்தின் இருப்பை, தமிழ் சமூகத்தின் வளர்ச்சியை, தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டை நாங்கள் பார்க்க வேணும். ஆகவே தயவு செய்து இந்த சிவில் சமூக அமைப்புகளும் பல்கலைக்கழக மாணவர்களும் தொடர்ச்சியாக நீங்கள் மக்கள் மத்தியில செல்ல வேணும். மக்களுக்கு முன்னால அரசியல் கருத்துக்களை பரப்ப வேணும். நீங்க வீதி நாடகங்கள் மூலம் பரப்பலாம். வெறுமனே பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலே எல்லாம் நின்று கோஷம் போட்டு ஒரு நாளையில வீடியோ போட்டு சரி வாரையில மக்கள் அடுத்த நாள் மறந்துடுவீங்க. அவை மக்களை விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய விடயங்கள் இருக்குது. அவை நாங்கள் அரசியல் அமைப்பு மாற்றம் தொடர்பாக அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்க வேணும். ஸோ இந்த இந்த ட்ரக்கையில விட்டு மக்களை திசை திருப்புறதுக்காகத்தான் தங்களுக்கு இல்லை தாங்கள் அடிபட்டுக் கொள்வார்கள். ஆகவே நீங்க தங்களுக்கு இல்லை தாங்கள் அடிபட்டுக் கொள்வதை நீங்க சீரியஸா எடுக்க தேவையில்லை. அரசியல்ல விலை போறதுன்றதும் விலை கொடுத்து வாங்குறதுன்றதும் இயல்பா நடந்துட்டு தான் இருக்கும். அதை உங்களால நிப்பாட்டிடாது. ஆகவே தயவு செய்து இந்த சிவில் சமூக அமைப்புகளும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் கூடி நீங்கள் சர்வதேச ராஜதந்திர உறவுகளை பேணி கிராம மட்டங்கள்ல மக்களுக்கான தேவைகளை எவிடன்ஸ் பேஸில் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் செய்து அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இதுல ஆக்கள் கதறட்டும். இது மக்களுக்கான பயணம். மக்கள் அதை கண்டிப்பாக செய்ய வேணும். இதுல 2 அமைப்புகளுக்கும் முக்கியம் இருக்குது. ஆகவே நீங்க அரசியலுக்குள்ள சார்ந்துடாம, ஏனென்றா ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு இடையில முரண்பாடுகள் வருகிற பொழுது அது உங்களோட செயற்பாட்டை பாதிக்கும். ஸோ அப்படி சார்ந்துடாம நீங்க மக்களுக்கான விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.